ஏன் தெரியுமா? நீங்க கோவத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க. சொல்ல போனா உங்களை கோவப்படுத்துறதே அதை ரசிக்கத்தான். நல்லா பேசுறீங்க. அப்புறம் இன்னும் வேற என்னெல்லாம் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, அதையும் கேக்குறேன். கோபம் வந்ததும் படபடன்னு பேசுறது, அடுத்தவன் என்ன சொல்றான்னு கூட கேட்காம போறது. ஒருவேளை இன்னும் சண்டை தீரலையோ? ஃப்ரெண்ட், நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சமாதானம் ஆகலையா? அம்மா பாத்தீங்களா, என் ஃப்ரெண்ட் எனக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்காருன்னு பாருங்க. தேங்க்ஸ் ஆதி, எல்லாத்துக்குமே. ஐயோ அம்மா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நோ சாரி நோ தேங்க்ஸ். என்ன ஃப்ரெண்ட், ஓகேவா? இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. வாங்க போலாம். கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை, கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்க செய். என்னோடு நின்று கொள்ளடி, விலகி செல்ல வேண்டுமோ? என்னோடு சேர்ந்து செல்லடி, பிரிந்து போக வேண்டுமோ? ஓ வரதான். என்னங்க? குடிக்க தண்ணி கொண்டு வா. எடுத்துட்டு வரேங்க. ஏண்டி தானோ, குத்து கலட்ட இங்கே தானே உட்காந்துருக்க. உங்க அப்பா தண்ணி கேட்கறாருல, எடுத்துட்டு வந்து கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? போமா. ஏண்டி, நான் சொல்றது காதல விழுதா இல்லையா? அந்த போன்ல என்னடி இருக்கு உங்களுக்கு எல்லாம்? பாரு, இந்த வீட்ல யாராவது ஒருத்தராவது நான் சொல்றதை கேட்டாதானே? என்னாச்சு இப்ப? என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? சரி, பாப்பா இன்னும் வரலையா? அதான் காலையில ஏதோ டிராயிங் போட்டின்னு கிளம்பி போச்சுங்களேன். இன்னும் வரல. வர வர இந்த வீட்ல யார் எப்ப வரா யார் எப்ப போறா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏதாவது புறணி பேசுறதுனா மட்டும் போதும், உடனே ஆளா வந்து நிப்ப. ஏங்க, அவங்க இப்ப வர நேரம்தான், வந்துருவாங்க. தமிழ் கண்டிப்பா இன்னைக்கு பிரைஸ் வாங்கிட்டு தான் வருவா. வந்தாச்சு வந்தாச்சு. தாத்தா, வா பாரதி. இப்பதான் உன் மாமா தமிழ் வரலையான்னு கேட்டாரு. ஸ்டோன் பேப்பர் சீசர். சரி, நீ போய் கை கால் கழுவிட்டு வா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் அத்தை, நான் வெளியிலேயே குடிச்சிட்டேன். அப்ப தூங்க மட்டும்தான் இங்க வரதா? தனோ,
அவ வந்ததும் உன் வேலையை ஆரம்பிக்காத. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன பத்தி யாருக்காவது கவலை இருக்கா? இன்னைக்கு காலையில காம்படிஷனுக்கு போனேன்ல, ஏன் யாருமே என்ன ஆச்சுன்னு கேட்கல? நான் அதை பத்தி தான் நினைச்சிட்டே இருந்தேன் பாப்பா. நீ வர்றதுக்கு முன்னாடி கூட உன் அத்தை அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. ம்ம். இது கூட என்ன மதிக்கிறது இல்ல. டன்டடை. நல்லா இருக்குடா செல்லம். பாப்பாவுக்கா இது? தாத்தா, இன்னைக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே பிரைஸ் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஸ்பெஷலா இது கொடுத்தாங்க. சூப்பரா இருக்குடா செல்லத்துக்கு. இந்தா பாப்பா இதை போட்டுக்கங்க. சூப்பரா இருக்குடா. ஐயோ, தமிழ் ஆதியை பத்தி எதுவும் பேசிடக்கூடாது. ஏன் தமிழ், எல்லாரும் நீ பிரைஸ் வாங்குறப்போ கை தட்டினாங்களா? ஆமா பாட்டி, நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அப்படியாடா செல்லம்? அப்படி என்ன வரைஞ்சீங்க? தாத்தாட்ட காமிங்க. ஆமா அத்தை, நான் கூட அதை மறந்தே போயிட்டேன். தமிழ், நீ என்ன வரைஞ்ச? உங்களுக்கு எல்லாம் காட்டுறதுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டன்டடை. ஐயோ தமிழ், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? வாசுவோட போட்டோ மாட்டிருக்குன்னா அப்போ என் பக்கத்துல நிக்கிறது ஐயோ கண்டிப்பா ஆதிதான். கடவுளே, என்ன பண்றது? கொடுங்க பாப்போம். தமிழ்ச்செல்லம், உனக்கு இவ்வளவு நல்லா வரைய தெரியும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எனக்கு கூட வரையறதுன்னா ரொம்ப பிடிக்கும். உன் பெருமையை பேசாட்டி உனக்கு பொழுதே போவாத. என் செல்லம் நம்ம ஃபேமிலியை எவ்வளோ அழகா வரைஞ்சி பரிசு வாங்கிட்டு வந்திருக்கா. ஆமா, உங்களுக்கு நான் மட்டும் ஒன்னும் சொல்லிடக்கூடாது. ஆ, தமிழ், வா நாம போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடலாம். வா. மரகதம், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தரை கூட விடாம எல்லாரையும் அழகா வரைஞ்சி செல்லக்குட்டி பரிசு வாங்கிட்டு வந்திருக்காங்க. செல்ல பாப்பா, இதானே தாத்தா? கரெக்ட் தாத்தா, அது நீங்க தான். இது தாத்தா, இது பாட்டி, அப்புறம் இது அத்தை. பாருங்கப்பா, என்ன அப்படியே அழகா வரைஞ்சிருக்கா. அத்தை, உங்களை வரைஞ்சுதான் வச்சிருக்கேன். ஆனா நீங்களே உங்களை அழகுன்னு சொல்லிக்க கூடாது. இது மாமா, இது தோர சித்தப்பா, இது உங்க தமிழ் பாப்பா, இது என் அம்மா. பாருங்களேன், நம்ம வாசுவ கூட அப்படியே வரைஞ்சிருக்கா. ஐயோ பாட்டி, இது வாசு அப்பா இல்ல. வாசு அப்பா தான் சாமி கிட்ட போயிட்டாருல்ல, அதான் அவரோட படத்தை போட்டோல இருக்கிற மாதிரி வரைஞ்சேன்.
பாப்பா, தாத்தா அப்ப அம்மா பக்கத்தில் நிக்கிறது துரை சித்தப்பாவா? ஐயோ தாத்தா, இத பார்த்தா துரை சித்தப்பா மாதிரியா இருக்கு. தங்க பாப்பா, நம்ம வீட்டில் இப்படி யாரும் இல்லையம்மா. தாத்தா இது என் ஃப்ரெண்டு தாத்தா. இப்ப தெரியுதா யாருன்னு? ஏய் தமிழ், ஃபேமிலினா நம்ம வீட்ல இருக்கிறவங்க மட்டும்தான். உன் ஃப்ரெண்ட் எல்லாம் நம்ம ஃபேமிலியோட வர மாட்டாரு. போமா. பாருங்க தாத்தா, அம்மா எப்பவுமே இப்படிதான். நான் எது பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்க தாத்தா, என் ஃப்ரெண்ட வரையலாம்ல. சொல்லுங்க தாத்தா. தங்க பாப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யலாம். தப்பே இல்லை, நல்லா இருக்குடாமா. மரகதம், எனக்கு கொஞ்சம் சுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வா போ. செல்ல பாப்பா, நீங்க உள்ள போங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஓகே தாத்தா. வா போலாம் வா. மரகதம், ஆ? நான் சுக்கு காபி கேட்டு எவ்வளவு நாளியாச்சு? மச மச நின்றுகிட்டு இருக்க, போய் போட்டு எடுத்துட்டு வா போ. ம். ஏங்க, போனை கூட எடுக்காம எங்க போயிட்டீங்க? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சும்மா தானே இருக்கேன், அப்படியே நடந்துட்டு வரலாமேன்னு போனேன். போகிற வழியில் அப்படியே சண்முகத்தை பார்த்தேன். பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கவா? இருக்கட்டும். பாப்பா சாப்பிட்டாளா? சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. பெத்த பிள்ளைய மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழ்னு இப்படியே செல்லம் கொடுத்துட்டே இருங்க. அவங்க 2 பேரும் உங்களுக்கு டாடா காட்டிட்டு தான் போக போறாங்க. ஏய் தனோ, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? இப்போ எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? ஏங்க, அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க. உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க கை கால் கழுவிட்டு சாப்பிட வாங்க. நல்லா சமாளிக்கிறமா. உனக்கு தான் பெத்த மகளை அவளுக்காக விட்டு கொடுக்கறதே பொழப்பா போச்சே. தனோ, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இருக்கிற பிரச்சனையில நீ வேற ஏண்டி வாயை கொடுத்துட்டு இருக்க? ஏங்க, நீங்களாவது இவளுக்கு சொல்லக்கூடாதா? அப்பா, என்னப்பாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏங்க, என்னங்க? என்னமோ தெரியல. பாப்பா ஓவிய போட்டியில் தம்பி ஆதியவன் நம்ம குடும்பத்தோட சேர்த்து வரைஞ்சதை பார்த்ததுலேருந்து மனசே சரியில்லை. தப்பா இருக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. சின்ன குழந்தை தானே பாப்பா. அவன் மனசில் ஏதாச்சும் ஆழமாக பதிஞ்சிடுச்சுன்னா சிரமமாக போயிடுமேன்னு தான் யோசிக்கிறேன். அந்த யோசனையில தான் குழப்பமா இருக்குது. வந்துச்சா குழப்பம்? வந்துச்சா? உங்களுக்கு இப்ப வந்த பயம் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு தான் உங்க மருமக மேல ரொம்ப நம்பிக்கை. ஆனா எனக்கெல்லாம் அவ மேல சுத்தமா நம்பிக்கை இல்லப்பா. ஏய் தனா, அப்பா ஏற்கனவே அதை நினைச்சு குழம்பி போயிருக்காரு. நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏங்க, நீங்க கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க.
நம்ம பாரதி பத்தி தெரியாதா? ரொம்ப யதார்த்தமா எல்லார்ட்டையும் பழகுவா. அவளுக்கும் இந்த குடும்பத்தை பத்தின பொறுப்பும் அக்கறையும் இருக்கும்ல. ஓ மா, சும்மா அப்பா முன்னாடி சமாளிக்காதம்மா. நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த படத்தை பார்த்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. திடீர்னு கிளம்பி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தியே, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது வந்துங்க, அந்த தம்பி தமிழுக்காக நிறைய பண்ணியிருக்கு. தமிழும் ஃப்ரெண்டுன்னு ஒட்டிக்கிட்டா. அதனால நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ மனசுக்கு ஏதோ தப்பா படுதுங்க. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நானே குழப்பத்துல இருக்கேங்க. பத்தாவதுக்கு இன்னைக்கு வேற இப்படி நடந்திருக்கு. இங்க பாருமா, பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம என்னையே அவளுக்காக எத்தனை தடவை விட்டு கொடுத்திருப்ப. ஆ? இதெல்லாம் எதுக்கு பண்ண? அவ எப்பவும் உன் கூட இருக்கணும்னு தானே பண்ண. கொஞ்சம் உஷாரா இருமா. இந்த விஷயத்தை இப்படியே வளர விட்டீங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லப்பா. பாத்துக்கோங்க. அப்புறம் ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு புலம்பிட்டு இருக்காதீங்க. ஆ? அவங்க 2 பேரும் போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அது எப்படி? என் பேத்தியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ம், என் பையன் வாசுவ பாப்பா உருவத்துல தான் நான் பாக்குறேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த விஷயத்த முதலே நான் கவனிச்சிருக்கணும். இதுக்கு மேல இதை இப்படியே விட்டு வைக்க கூடாது. இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. துறப்பைய விஷயத்துல எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. பொறுப்பு இல்லாம குட்டிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு ரொம்ப தப்பா இருக்கிறான். நாளை பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பயலால ஏதாவது பிரச்சனைன்னா ஊரு உலகம் சொந்த பந்தம் எல்லாரும் நம்மள தானே காரி தூக்குவாங்க. அதான் யோசனையா இருக்கு. ஏன்னா துறப்பையோட புத்தி அப்படி. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. நீங்கள் நினைக்கிறது சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை. நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னு வையி, உன் பொண்ணாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பியான்னு 4 சொந்தக்காரன் வந்து நாக்கு மேலே பல்ல போட்டு என்கிட்ட பேசிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்கு. அப்பா, இந்த விஷயத்த ரொம்ப யோசிச்சு ஆற போட்டா எனக்கு என்னமோ பிரச்சனை தான் வரும்னு தோணுது. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களேப்பா. எங்க தனம் சொல்றதும் சரின்னு தாங்கப்படுது. நாளைக்கு போய் நம்ம ஜோசியக்காரை பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறம் அது சம்மந்தம் முடிவு எடுத்துப்போம். நாளைக்கு தானே சொல்லியிருந்தீங்க. தானா பாப்பா இப்படி போட்டோ வரைஞ்சிட்டு வந்துச்சு அது இதுன்னு மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஞாபகம் இருக்கு. நான் பார்த்து முடிச்சிடுறேன். வாங்க மாப்பிள்ள. மரதான் மாப்பிள்ளை வந்துட்டாங்கல்ல, சாப்பாடு எடுத்து வைப்போ. உட்காருங்க மாப்பிள்ள. இருக்கட்டும் மாமா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. துரை கல்யாணத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோம். அப்பா சீக்கிரமா கல்யாணம் முடிக்கலான்னு பேசிட்டு இருந்தாரு. அட நல்ல விஷயம் தான். நானும் முதல்ல இருந்து அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். அது சரிதான் மாப்பிள்ள. நாளைக்கு ஜோசியரை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுப்போம்.
சரிங்க மாமா, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. தானோ ஆ. மாத்து துணி எடுத்துட்டு வா. சரிங்க. ஏ பாரதி, இன்னைக்கு ஆதிய சைட் அடிக்க போலையா? இல்லடி, சைட்டுக்கு ஆதிய பார்க்க போலையான்னு கேட்கணும்னு நினைச்சேன். அது டங்க் ஸ்லிப் ஆகி மாறி வந்துருச்சு. வர வர உனக்கு ரொம்ப விளையாட்டு ஜாஸ்தியா போச்சுடி. பாரதி, இதெல்லாம் பத்தாது, இன்னும் நல்லா திட்டுங்க. அப்படியே அவ வாயை கிழிச்சிருங்க. வாய் அதிகமாயிடுச்சு. வாய் கிழக்கணுமா? என்கிட்ட தானே வரணும். ஹலோ. ஆ ஆமா.